ஹாய் கைஸ், நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி உங்கள் இமேஜ் ரெடி பண்ணுறோன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அலைட் மோஷன் ஆப் பார்த்தீங்களா, அதில் போய் இம்போர்ட் ஆகும். இப்போ நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த ப்ளஸ் பக்கத்தில் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்புட் பண்ணி வச்சிருக்க அந்த பீட் மார்க் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறேன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிரிக்ஸ்லாம் வருது பார்த்தீங்கன்னா, அந்த லிரிக்ஸ் டபுள் பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த டபுள் பீட் மார்க்கில் கரெக்டாக வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழே ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ மீடியான ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் போங்க. அதில் போயிட்டு இப்போ நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த 5வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, ஃபில் கம்போசிஷன் ஏரியா, அது கொடுத்தீங்கன்னா தான் நமக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தா, இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜ் கரெக்டாக இந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீட் மார்க்கில் இதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி அடுத்த பீட் மார்க் டபுள் பீட் மார்க் பார்த்தீங்களா, அது வரைக்கும் கொண்டு வந்துட்டு இது கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பீட் மார்க் பார்த்தீங்களா, அதை கரெக்டாக டச் பண்ணிட்டு இந்த நடுவு அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 கட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை கொடுத்து கட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணி இந்த சைடு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண இந்த இமேஜ் அது வீடியோ கடைசி வரைக்கும் கரெக்டாக செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண இந்த இமேஜ் நடுவில் ஒரு பீட் மார்க் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு நேராக வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இமேஜுக்கெலாம் எப்படி எஃபெக்ட் கொடுக்கலாம்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைட் நான் அது சேக் எஃபெக்ட் கொடுத்துருக்கும் போதில் அந்த சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இப்படி பேக் பார்த்தீங்கன்னா நான் அந்த சேக் எஃபெக்ட் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் ஒரு 2 எஃபெக்ட் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம அந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன இந்த எஃபெக்ட் பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட்டை டச் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் டச் பண்ணி இந்த சைடில் 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 3 டாட்டை டச் பண்ணி காப்பி ஆல் எஃபெக்ட் பார்த்தீங்களா, அது கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் அந்த எடிட் பண்ணுற பீட் மார்க் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசி ஒரு இமேஜ் இருக்குதுங்களா, அந்த இமேஜ் அந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜை டச் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட் இருக்குதுல, அந்த எஃபெக்டை டச் பண்ணி திரும்ப அந்த 3 டாட்டை டச் பண்ணி பேஸ்ட் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் இப்படி லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா, அடுத்து ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்குது அந்த இமேஜ் விட்டு 2வது இமேஜ் இருக்குது அந்த இமேஜை டச் பண்ணிட்டு திரும்ப அந்த எஃபெக்ட்ல போயிட்டு அந்த 3 டாட் கொடுத்து பேஸ்ட் எப்படி கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 2 இமேஜுக்கு எஃபெக்ட் கரெக்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 இமேஜ் இருக்குதுல, அந்த இமேஜுக்கு என்ன பண்ணுறோம்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் இருக்குதுல, சேகப்பட்ட பீட் மார்க் அதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்களா, அந்த இமேஜில் ஃபர்ஸ்ட் பீட் மார்க் பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக செட் பண்ணிட்டு இப்போ அந்த டூப்ளிகேஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த பேஸ்ட் லேயர் பார்த்தீங்களா, அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அந்த இமேஜோட எஃபெக்ட் ஒரு நல்லாவே தெரியும். எப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த 2 டபுள் பின் கொடுத்துருங்க. அதில் ஃபர்ஸ்ட் பீட் மார்க் வச்சுட்டு திரும்ப அந்த டூப்ளிகேஷன் டச் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா திரும்ப அந்த எஃபெக்ட் ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வேறு யாருக்கும் நீங்கள் எடிட் பண்ணி கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தாங்க. கரெக்டாக நீங்கள் இந்த இமேஜ் இருக்குதுங்களா, இந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா, அதில் போயிட்டு இந்த ஸ்டார் இருக்குதுங்களா, அந்த ஸ்டாரில் போயிட்டு இப்போ எந்த இமேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த இமேஜை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே எஃபெக்டில் ஆட் ஆயிரும். அவ்வளோதாங்க, அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான செட்டிங்கில் நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.